வெல்கம் பேக் டு JpTechStudio. நீங்கள் வீடியோவில் நம்ம சூர்யா சார் நினச்சிங்க ரோலக்ஸ் அந்த ஃபோட்டோ எடிட்டிங்னா எப்படி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். நம்ம PicsArt அப்ளிகேஷன் தான் பண்ண போகிறோம். ஓகேவா, இதுக்கான லிங்க் எல்லாமே டெலிகிராம் சேனலே இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஓகேவா, டவுன்லோட் பண்ணிங்க. இப்போ வாங்க வீடியோ கொடுப்போம். இப்போ நான் அந்த பேக்ரவுண்டை வந்து நான் இப்போ PicsArt ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகேவா, ஓகே, PicsArt அப்ளிகேஷனை ஷேர் பண்ணிங்க. ஓகே, யூஸ் பண்ணுறதா டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், அப்புறம் டெலிகிராம் சேனல் தரேன், அங்கே டவுன்லோட் பண்ணி அங்கேயும் நீங்கள் ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா, கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஆட் ஃபோட்டோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அங்கே போய்ட்டு நீங்கள் இதே போஸ்ட்டில் ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுங்க. ஓகேவா, ஆக்சுவலாக அந்த ஃபோட்டோ நீங்கள் எடுத்து வச்சுங்க. இதுக்கு நான் பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்ற வீடியோ நான் ஐகார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன், நீங்கள் அங்கே செக் பண்ணிங்க. ஓகேவா, ஏற்கனவே இந்த வீடியோ போட்டுட்டேன். ஓகேவா, இப்போ நான் அந்த பேக்ரவுண்டையும் எரேஸ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பிக்சரை, அதை நான் அழகாக இந்த பேக்ரவுண்டில் ஃபிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ நான் இந்த இடத்த ஃபிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, லாக் பண்ணிவிட்டு ஓகே மேலே எரேசர் ஆப்ஷன் இருக்கும்ல, அது கொடுத்துட்டு எரேஸ்ன்றதில் இந்த கால் இந்த டேபிளுக்கு பின்னாடி இருக்கிற போல் கால் இருக்கணும். ஓகேவா, அதனால் இந்த இடத்த நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, கொஞ்சம் டைம் எடுத்து நல்லாவே எரேஸ் பண்ணுங்கள். ஓகேவா, ஜூம் பண்ணி, அப்போ தான் உங்களுக்கு அவுட்புட் நல்லா வரும், அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, இந்த இடத்த எரேஸ் பண்ணிக்கிறேன். கீழே லெஃப்ட்டில் ரீஸ்டோர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்திங்கன்னா நீங்கள் எரேஸ் பண்ணுறது திரும்பி மீட் எடுத்துக்கலாம். ஓகேவா, இப்போ சைஸ் ஒப்பாசிட்டி நீங்கள் அதை ஒன்று கம்மி பண்ணி அந்த காலை அந்த பெஞ்சுக்கு முன்னாடி போகிற போல் மட்டும் நீங்கள் அதை எரேஸ் பண்ணி. இப்போ நான் கையில் அந்த கத்தி இருக்கணும்ல, அதுக்கு பதிலாக அந்த ரிமோட்டை வச்சு தான் நான் அந்த ஃபோட்டோ ஷூட் பண்ணேன். ஓகேவா, அதை நான் அப்போ எரேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, எரேஸ் பண்ணியாச்சு. இப்போது உங்களுக்கு நீங்கள் எரேஸ் பண்ணி முடிச்சுலே இதுக்கு ஜூம் பண்ணி உங்களுக்கு எந்த இடத்த ஃபிட்டாக ஓகே நல்லா இருக்கோ பார்க்க அந்த இடத்த ஃபிட் பண்ணிங்க. ஓகே, இப்போ நான் போய் வச்சுருக்கேன். இப்போது எரேசர் ஆப்ஷனில் போய் இந்த கிளாஸ் வந்து மறைஞ்சிடுது, அதனால் அந்த இடத்த லைட்டாக நான் எரேஸ் பண்ணி விட்டுருங்க. ஓகே, ரீஸ்டோரில் போய் திரும்பி ரீஸ்டோர் பண்ணிவிட்டு அந்த கிளாஸ் இருக்கிற இடத்துல மட்டும் லைட்டாக எரேஸ் பண்ணிங்க. ஓகேவா, அப்போ தான் அந்த கிளாஸ் வெளியில் இருக்கிற போல் தெரியும். ஓகே, மேலே டிக் ஐக்கான் கொடுத்துருக்கேன். ஓகேவா, மேலே டிக் ஆப்ஷன் இருக்குல்ல, அது கொடுத்து விட்டுங்க. ஓகே, டிக்கு கொடுத்துட்டு திரும்பி ஆட் ஃபோட்டோன்ற ஆப்ஷனில் போய்ட்டு ஓகேவா, இந்த நைஃப் பிஎன்ஜியும் தரேன், அதை நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்க. ஓகேவா, இம்போர்ட் பண்ணிவிட்டு உங்கள் கையில் அழகாக ஃபிட் பண்ணிங்க. ஓகேவா, சைஸ் கம்மி பண்ணிவிட்டு ஓகே ஃபோட்டோ நீங்கள் ஜூம் பண்ணிங்க. ஓகேவா, நீங்கள் ஃபிட் பண்ணக்குள்ள அப்போ தான் உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியும். ஓகே, இப்போ நான் ஜூம் பண்ணிவிட்டு அந்த இடத்த வச்சுக்கிறேன். மேலே அதே தான் எரேசர் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த பக்கத்தில் இருக்கிற லேயரு, அதுக்கு மேலே சைடில் இருக்குது எரேசரு, அந்த எரேசரை கொடுத்துட்டு எரேஸ் ஆப்ஷனில் போய் அந்த கையில் பிடிக்கிற போல் அந்த இடத்த நீங்கள் எரேஸ் பண்ணி விட்டுங்க. ஓகேவா, ஓகே, இந்த இடத்த பார்க்குறது உங்களுக்கு கையில் இருக்க போலே தெரியுதா? ஓகே, மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துங்க. கரெக்டாக தான் இருக்குது. மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு திரும்பி டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. அடுத்தது அதே ஆட் ஃபோட்டோவில் ஒரு ஸ்கார்பியன் பிஎன்ஜி தரேன். ஓகேவா, இது நீங்கள் வந்து டேட்டோ நெஞ்சில் இருக்கும்ல டேட்டோ. ஓகேவா, இது நீங்கள் சைஸை ஸ்மால் பண்ணிவிட்டு கழுத்தாண்ட எடுத்துன்னு போய் ஃபிட் பண்ணிங்க. ஓகேவா, ஓகே, நான் இந்த இடத்துல வச்சுன்னா சைஸை கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிளெண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அங்கே டார்க்கன்னு ஒன்று இருக்கும். ஓகேவா, அந்த டார்க்கனை சூஸ் பண்ணிங்க. ஓகே, இப்போ கொஞ்சம் டேட்டோ போல் இருக்கும். ஓகேவா, இதை நீங்கள் ஃபிட் பண்ணிட்டு சைடில் ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா ஓகே, அதை டச் பண்ணுங்கள். ஒப்பாசிட்டின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுங்க. ஓகேவா, ஓகே, எனக்கு இது இந்த அளவுக்கு போதும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஓகேவா, ஆட் ஃபோட்டோவா, ஓகே, ஆட் ஃபோட்டோவை கொடுத்துட்டு அதில் அந்த செயின் அப்புறம் அந்த கம்பல் பிஎன்ஜியும் இம்போர்ட் பண்ணிங்க. ஓகேவா, இப்போ நான் செயினை உரமாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு கம்பலை ஃபிட் பண்ணுறோம். ஓகேவா, இதை எடுத்துகிட்டு நம்ம ஒரு கால் தான் இப்போ இந்த வெளியில் தெரியுது, அதனால் ஒரு கம்பலை நான் அழைச்சிக்கிறேன். ஓகேவா, இது எரேஸ் பண்ணி தள்ளி விட்டுருங்க. ஓகே, எரேஸ் பண்ணியாச்சு. மேலே டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு சைஸு ஸ்க்ரால் பண்ணிட்டு நீங்கள் காதாண்ட எடுத்துன்னு போய் அதை அழகாக ஃபிட் பண்ணுங்கள். ஓகே, அங்கே ரெண்டு பின்னாடி இருக்கிற அந்த மேக்னெட்டும் இருக்கிறதுனால கொஞ்சம் நல்லா தெரியல. இப்போ நம்ம பின்னாடி இருக்கிற மேக்னெட்டை அழிச்சிக்கலாம். ஓகேவா, எரேசர் ஆப்ஷனில் போய்ட்டு மேலே இருக்கிறது மட்டும் பின்னாடி இருக்கிறது அப்படி லைட்டாக அதை அழிச்சு விட்டுருங்க. ஓகே, இப்போது முன்னாடி மட்டும் இருக்கிற ரிங் அழகாக தெரியுது. ஓகே, டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு சைஸை கம்மி பண்ணிவிட்டு அழகாக நீங்கள் காதில் ஃபிட் பண்ணுறங்க. ஓகேவா, ஓகே, ஓகே, அதை கிளிக் பண்ணிட்டு அட்ஜஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே. ஓகேவா, வெயிட் பண்ணி காமிக்கிறேன். கீழே அதை நீங்கள் கரெக்டாக ஃபிட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்னு இருக்குல்ல, அதை பிரைட்னஸை வந்து கம்மி பண்ணுறேங்க. ஓகேவா, கம்மி பண்ணிட்டு கான்ட்ராஸ்ட்டை கூட்டி விட்டுங்க. ஓகேவா, ஓகே,
அடுத்து டிக் கொடுத்துருங்க. டிக் கொடுத்துட்டு இப்போது அந்த செயினை எடுத்து வைக்கிறோம். ஓகே, செயினை வந்து கழுத்தாண்ட நீங்கள் அழகாக வச்சுருங்க. ஓகே, வச்சாச்சு. வச்சுட்டு அதே எரேசர் ஆப்ஷன் மேலே இருக்கும்ல, அந்த எரேசர் ஆப்ஷன் தான். ஓகே, எரேசரை கொடுத்துட்டு அந்த முகத்தில் இருக்கிறதெல்லாம் மட்டும் நீங்கள் எரேஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே, இப்போ நான் முகத்தில் இருக்கிறதெல்லாம் எரேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ கழுத்து பின்னாடி இருந்து செயின் இருக்கிற இருக்கும். ஓகே, இங்கேயே இருந்தால் அவ்வளோ நல்லா இல்லை, அதனால் ஃபுல்லாக நான் அழைச்சிக்கிறேன். ஓகேவா? இந்த சைடில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபுல்லாக அழைச்சிட்டு டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு சட்டை உள்ளார போகிறப்பல தான் செயினை வச்சுக்கிறேன். நீங்கள் எப்படி உங்களுக்கு வருதோ அந்த இடத்துல உங்களுக்கே தெரியல, இப்போ செயின் இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி நீங்கள் ஃபிட் பண்ணிங்க. ஓகேவா? ஓகே, இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த ஒயிட் ஷர்ட்டை பிளாக் பேண்ட் இதை போட்டு ஒரு ஃபோட்டோ மட்டும் பக்காவாக இந்த போஸ்ட்டில் எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் இந்த பேக்ரவுண்டில் வச்சு சூப்பராக எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபிட் பண்ணியாச்சு. டிக் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஓகே, இப்போ ஸ்டிக்கர் ஆப்ஷனில் போய்ட்டு பிளட்டுன்னு ஸ்ப்ளாஷ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளட் ஸ்ப்ளாஷை கிளிக் பண்ணிட்டு அதில் எதனா ஒரு பிளட்டை சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணிட்டு அந்த பெஞ்ச் இருக்குல்ல, அந்த பெஞ்ச் இருக்கிற இடத்துல அந்த பிளட்டை நீங்கள் ப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ நான் இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, மேலே இருக்கிற டிக் ஆப்ஷன் கொடுத்துட்டு மேலே டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்தீங்கன்னா உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். ஓகேவா? அந்த ஃபோட்டோ அதுக்கடுத்து என்ன பண்ணிங்கன்னா உங்களோட லைட் ரூம் அப்ளிகேஷனில் இந்த ஃபோட்டோவை இம்போர்ட் பண்ணிங்க. ஓகே, லைட் ரூம் அப்ளிகேஷன் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. லைட் ரூமில் இதை வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இன்னொரு டிஎன்ஜின்னு ஒரு பிக்சரும் தரும், அதையும் இம்போர்ட் பண்ணிங்க. ஓகேவா? 2 பிக்சரையும் இம்போர்ட் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ணிங்கள அந்த பிக்சரோட போயிட்டு ஓகேவா அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பிக்சரோட உங்களுக்கு என்ட்ரு ஆகும். ஓகேவா? இப்போ சைடில் ஸ்க்ரால் பண்ணால் டிஎன்ஜி இதை தான் கொடுப்பேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. மேலே 3 டாட் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா காப்பி செட்டிங்னே இருக்கும். அதில் மேலே டிக்கு கொடுத்துட்டு செட்டிங் காப்பி ஆகிடும். நம்ம ஃபோட்டோக்கு வந்து நீங்கள் எடிட் பண்ணதில் மேலே அதே 3 ஐக்கான் பேஸ்ட் செட்டிங் அது கொடுத்தீங்கன்னா அந்த கலர் கரெக்ஷன் அப்படியே இந்த ஃபோட்டோக்கு வந்துடும். ஓகேவா? நீங்கள் மேலே ஷேர் ஆப்ஷன் கொடுத்து சேவ் கொடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.